ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்டில் என்ன பிளானட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த பாட்டில் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர். ஜூபிட்டர் அது வந்து லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5th planet from the sun and it is named after the king of Roman gods. It's the third brightest object in the night sky and after the moon and Venus. Venusக்கும் மூணுக்கும் அடுத்தது வந்துட்டு ஜூபிட்டர் தான் தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மூன், அதுக்கப்புறம் வீனஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூபிட்டர். ஓகே இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகிற ஒரு பிளானட்டை சுற்றி தன்னைத்தானே ஸ்பின் பண்ணிக்கிறதுல வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா ஜூபிட்டர் தான். இட் இஸ் கால் கேஸ்ட்ரியன் பிளானட். இதில் வந்து கேஸ்ட்ரியன் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் வந்துட்டு இன்னர் பிளானட்ஸு இல்லை டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு பார்த்தோம். அடுத்த 4 பிளானட்ஸ் வந்து அவுட்டர் பிளானட்ஸ் வந்து அவுட்டர் பிளானட் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜோவியன் பிளானட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லலாம்னா கேஷியஸ் ஜியன்ட் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தோம். ஸோ அடுத்த 4 பிளானட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னா ஜூபிட்டர். ஸோ அதனால தான் இது கேஷியஸ் ஜியன்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்மாஸ்பியர் வந்து மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சன் மாதிரியே வந்துட்டு இதோட அட்மாஸ்பியரும் ஹைட்ரஜன் ஹீலியனால் உருவாக்கப்பட்டது. இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதுக்கு வந்து நிறையா நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. மொத்தமாக ஜூபிட்டர்ஸ்க்கு மட்டும் 67 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு சிலது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஓ, யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கேனிஸ்டோட ஃபியூ லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேட்டன் வந்து ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டன் வந்துட்டு 6th planet from the sun and second largest planet in the solar system. ஸோ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அது ஜூபிட்டர். அதுக்கப்புறம் வந்து சேட்டன். அது மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளானட் என்ன பார்த்தோம், நான் சொன்னேன் மினியன் சொல்லி நான் வச்சுக்கோம். மினியன்னா ஸ்மால்னு மீனிங். ஸோ நம்ம மினியன் எம் வரதுனால மார்ஸும் மெர்க்குரியும் தான் வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட்டில். அதில் ஃபஸ்ட்டு மெர்க்குரி, செகண்ட் மார்ஸ். அதே மாதிரி லார்ஜஸ்ட் பிளானட் என்னென்னா அதுக்கப்புறம் நீங்கள் நான் வச்சுக்கோங்க ஜூபிட்டரும் சேட்டனும். Okay, it is named after the Roman god of agriculture. Saturn has many rings around it. இதில் many rings வந்து இதை சுற்றி இருக்கிறதுனால தான் இது வந்து என்னென்னா ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ரிங்ஸ் எல்லாம் வந்து ஹியூஜ் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். Saturn has 62 natural satellites. இதுக்கு வந்து 62 natural satellites வந்து Saturnக்கு இருக்குது. அதில் வந்துட்டு இதில் வந்து டைட்டன் அப்படின்னா சாட்டர்ன்ஸோட லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட சாட்டர்னோட டென்ஸ் அட்மாஸ்பியர் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா நைட்ரஜனும் மீத்தேனும் வந்துட்டு கலந்துருக்கும். அண்ட் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டர்ன் இஸ் லெஸ் தென் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதோட ஈர்ப்பு தன்மையை விட சாட்டர்னோட ஈர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப மிதக்கிற மாதிரி தான் காணப்படும். அதை வந்து கேஸியஸ் ஜியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யுரேனஸ் பற்றி பார்க்கலாம். யுரேனஸ் வந்து என்னென்னா சம்மர் சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யுரேனஸ் இஸ் 7th planet from the sun. இது மட்டும்தான் யுரேனஸ் த ஒன்லி பிளானட் டிஸ்கவர்ட் பை தி டெலஸ்கோப். ஓகேவா, இப்போ எல்லா பிளானட்டும் வந்து டெலஸ்கோப்பில் டிஸ்கவர் பண்ண, பட் யுரேனஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஒன்லி பிளானட் வந்து டிஸ்கவர் பை டெலஸ்கோப். ஸோ இது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் 1781 இது பண்ணார். 1781 வச்சுக்கோங்க, 1781 நான் வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கலாம். இது யாருன்னா வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த பிளானட்டை வந்து டிஸ்கவர் பண்ணார் டெலஸ்கோப்பில். இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இதில் மீத்தேன் நிறைய இருக்கிறதுனால அது வந்து க்ரீன் கலரில் காமிக்குது. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் தி காட் ஆஃப் ஸ்கை. இட் ரொட்டேட்ஸ் ஆன் திஸ் ஆக்சஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யுரேனஸும் வீனஸும் தான் வந்துட்டு எல்லா பிளானட்டை விட இல்லாமல் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த கேட்டகரியில் யூவி நான் வச்சுக்கோங்க. யூவி நான் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. எல்லா பிளானட்ஸும் வந்துட்டு வெஸ்ட் டு ஈஸ்டாக தான் ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸில். பட் இந்த பிளானட் யூவி யுரேனஸ் வீனஸ் மட்டும்தான் கிளாக் வைஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகுது.
அண்ட் இது வந்து சன்னை வந்து ஒரு ரோலிங் பால் மாதிரி சுற்றிட்டு வர மாதிரி காமிக்குது ஆர்பிட்லேருந்து சுற்றும் போது. அண்ட் யுரேனஸ் ஹஸ் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். யுரேனஸ்க்கு வந்து 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு லார்ஜஸ்ட் என்னென்னா டைட்டன். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெப்டியூன் பார்க்க போகிறோம். நெப்டியூன் வந்து கோல்டஸ்ட் பிளானட்டு. இது வந்து ஏன் கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னா இது வந்து ஃபாதரஸ்ட், ரொம்ப சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் வந்து 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இது வந்து இதில் லார்ஜஸ்ட் சேட்டலைட் என்னென்னா டைட்டன். அண்ட் it distant from the sun, and Neptune is one of the coldest planets in the solar system. The striking blue and white features of Neptune help to distinguish it from Uranus. So the Uranus வந்து green கலரில் இருக்குது, நெப்டியூன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, கோல்டஸ்ட்டாக இருக்குது. அதோட ப்ளூ கலரும் அதோட ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு நெப்டியூன் யுரேனஸை டிஃப்ரென்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த காலம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து சேட்டலைட்ஸ்லாம் என்னென்ன, எவ்வளோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ டேஸில் ரொட்டேட் ஆகி வருது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா ட்ராஃப்ட் பிளானட்ஸ். ட்ராஃப்ட் பிளானட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாமாங்க. ட்ராஃப்ட் பிளானட்ஸ் வந்து என்னென்னா யுரேனஸ், நெப்டியூன், அதுக்கப்புறம் வந்துச்சு நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்க சின்ன சின்ன கோள்கள்லாம் வந்து ட்ராஃப்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். ரொம்ப கோல்டாகவும் எக்ஸ்ட்ரீம்லியாக டார்க்காகவும் இருக்கும். இது வந்து ஸ்பெரிக்கல், ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். பட் அன்லைக் பிளானட் தே கேன் ஷேர் தேர் ஆர்பிட் வித் அதர் ட்ராஃப்ட் பிளானட்ஸ். பட் மற்ற பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து தன்னோட ஆர்பிட்டை வந்து மற்ற பிளானட்ஸோட ஷேர் பண்ணிக்குது. And the 5 dwarf planets of the solar system are solar system இருக்க 5 dwarf planets என்னென்னா Pluto, Ceres, Eris, Makemake and Haima. இந்த 5 dwarf planets வந்துட்டு solar system இருக்குது. இதை நான் எப்படி நான் வச்சுப்பேன் அப்படின்னா Pluto, அதுக்கப்புறம் கட், எடிட், அப்புறம் வந்து மேக் ஹெச்டி, மேக் ஹெச்டி அப்படின்னு சொல்லி நான் வச்சுப்பேன். இது என்னென்னா ப்ளூட்டோ பதிலாக ஃபோட்டோ, சாரி ப்ளூட்டோ வந்து ஃபோட்டோ கட் பண்ணி எடிட் பண்ணி மேக் பண்ணால் ஹெச்டி குவாலிட்டி கிடச்சிடும். ஸோ அதுதான் நான் வச்சுப்பேன். ப்ளூட்டோ ஃபோட்டோ கட் எடிட் மேக் ஹெச்டி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. பி ஃபார் ப்ளூட்டோ, ஃபோட்டோ வந்து ப்ளூட்டோ, சி வந்துட்டு செரஸ் அண்ட் இஎல்எஸ், மேக் ஹெச்டிக்கு பதிலாக ஹைமா. இதுதான் வந்து நான் வாட்ச் பண்ணேன். அடுத்தது வந்துட்டு மூன் பார்க்கலாம். மூன் வந்துட்டு எர்த்தோட சேட்டலைட். ஸோ சேட்டலைட்ஸை வந்துட்டு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் விச் ரிவால்வ் அரௌண்ட் த பிளானட்ஸ். The moon is Earth only satellite. It revolves around the Earth once in every 27 days and 8 hours. ஸோ இது வந்து மூன் வந்துட்டு எர்த்தை சுற்றி வர்றதுக்கு 27 days 8 hours ஆகுது. அதே தான் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் எடுத்துக்கும் அந்த டைமே தான். அண்ட் இட் ஹாஸ் நோ அட்மாஸ்பியர். மூணில் அட்மாஸ்பியர் கிடையாது. The surface of the moon is characterized by and created by the impact of meteoroids. ஸோ மீட்ராய்ட்ஸ்னால் விண்கற்கள், அதோட இம்பேக்ட்னால அதோட சர்ஃபேஸ் கிரேட்டர்ஸ் பள்ளங்கள்லாம் இருக்கும். ஸோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் இஸ் அபவுட் 384,400 கிலோமீட்டர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா மூணுக்கு எர்த்துக்கும் 384,400 கிலோமீட்டர். நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா 150 மில்லியன். The size of the moon is 1/4 of the earth. இதோட மூனோட சைஸ் என்னன்னா 1/4 of the earth. So the moon is only celestial body where humans have land. இது நமக்கே தெரியும். And asteroids பற்றி பார்க்கலாமாங்க. Asteroids வந்துட்டு small objects, solid objects that move around the sun. They are found as a belt between the Mars and Jupiter. Marsக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. They are too small to be called as a planet. They are also known as planetoids and minor planets அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால planetoids இல்லை minor planets அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காமெட்ஸ்னால் என்னென்னா வால் நட்சத்திரம்.
ஓகே, காமெட் இஸ் celestial object made up of the head and the tail. இது வந்துட்டு வால் இஸ்தனம்னா ஹெட்டும் ஒரு டெய்லும் இருக்கும். அந்த ஹெட்டு வந்து என்னென்னலாம் கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸு ஹெல்ட் டுகெதர் பை த ஐஸ். ஒரு ஐஸ்னால அந்த சாலிட் ஒரு திடமாக ஐஸ் மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் டேல் வந்துட்டு கேஸஸாக நிரப்பி இருக்கும். ஸோ ஹேலிஸ் காமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு த எர்த் எவ்ரி 76 years. அதாவது ஹேலி காமெட் அப்படின்னா வந்துட்டு ஏர்த்துக்கு பக்கத்தில் வந்துட்டு போகிற ஒரு காமெட்டு. இது 76 years ஒன்ஸ் வந்துட்டு போகும். இப்போது லாஸ்ட்டாக வந்து 1986 வந்தது அண்ட் வில் நெக்ஸ்ட் அப்பியர் இன் 2061. ஸோ 76 நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மூன் பார்த்தாச்சு. மூன் வந்து எவ்வளோ நாள் ஆகும்னா 27 days 8 hours. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மூன் வந்து 1/4 ஆஃப் த எர்த்து. அண்ட் அடுத்தது நம்ம காமெட்ஸ் பார்த்தோம். காமெட்ஸில் வந்துட்டு பாடி ஹெட்டோட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கோல்டு சாலிட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் இதோட டேல் வந்து கேஸால் ஃபில்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹேலிஸ் காமெட் அப்படிங்கிற ஒரு காமெட் வந்து ஏர்த்துக்கு பக்கத்தில் வந்துட்டு போகிற ஒரு காமெட். இது 76 years ஒன்ஸ் அப்பியர் ஆகும். லாஸ்ட்டாக 1986 வந்துச்சு. இப்போ 2061 வரப்போகுது. ஸோ 2061 நான் வச்சுக்கோங்க, 76 நான் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்தது மீட்டோயாஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டராய்ட்ஸ் இஸ் அ ஸ்டோன் லைக் மெட்டாலிக் பாடி. இது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், ஒரு மெட்டாலிக் பாடி. அண்ட் என்டரிங் இன்டு த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் தம் பர்ன். நம்ம ஏர்த்தோட அந்த வளிமண்டலத்துக்கு வரும்போதே மோஸ்ட் ஆஃப் த மீட்டராய்ட்ஸ் வந்துச்சுன்னா பர்ன்ட் ஆயிரும், எரிஞ்சிடும். ஆஸ் தே ஆஃப்டன் அப்பியர்ஸ் as streaks of light in the sky. ஒரு ஸ்ட்ரீக் லைட் மாதிரி ஒரு பளிச்சும் ஒரு லைட் மாதிரி ஸ்கையில் அப்பியர் ஆகும். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். இதை வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீட்டராய்ட்ஸ் விச் ஸ்ட்ரைக் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் மீட்டரோரைட்ஸ். ஸோ ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்னென்னா மீட்டரோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மோஷன்ஸ் ஆஃப் எர்த்தை பற்றி பார்க்கலாம். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். இட் இஸ் இமேஜினரி லைன் தட் ரன்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் டு சவுத் போல் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த எர்த். த எர்த் ஆக்சிஸ் இஸ் ஆல்வேஸ் டைட்டில்ட் ஆர் இன்க்ளைன்ட் ஃப்ரம் வெர்டிக்கல் பை ஆங்கிள் ஆஃப் 23.5 degree. ஸோ the earth வந்து 23.5 degree ஆங்கிளில் சாஞ்சிருக்கும். ஸோ இட் மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 66.5 degree வித் பிளானட் ஆஃப் எர்த் ஆர்பிட். அதோட ஆர்பிட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து 63.5 degree சாஞ்சிருக்க மாதிரி தெரியும். ஓகே, இந்த பாக்ஸ் பாருங்கள். the velocity of earth's rotation varies from 1670 km/h at the equator to 845 km/h at 16 degree north and south latitudes and 0 at poles. ஸோ ஏர்த்தோட வெலாசிட்டி வந்துட்டு அதோட ரொட்டேஷன் வந்து எப்படிலாம் வேரிஸ் ஆகும்னா 1670 கிலோமீட்டர் வந்துட்டு ஈக்குவேட்டர் லைன்லையும் அண்ட் 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூடில் வந்துட்டு இது என்னென்னா 845 டிகிரி km/hலையும் ஒரு ஹவருக்கு 845 கிலோமீட்டர் ஆகும். அண்ட் போல்ஸில் வந்து 0வாகவும் இருக்கும். இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அண்ட் ரொட்டேஷன் பார்க்கலாம். ரொட்டேஷன் வந்துட்டு இது வந்து ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் எர்த் அதோட ஆக்சஸ் வந்து ஸ்பின்னிங் மூமெண்ட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ஆன்டி கிளாக் வைஸில் தான் எல்லா பிளானட்டும் யுரேனஸ் வீனஸ் தவிர மற்ற எல்லா பிளானட்டும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக வந்துட்டு இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு வரும். அண்ட் it takes 23 hours 56 minutes and 4.9 seconds to complete one rotation. ஸோ எர்த் வந்து ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது 24 hours கிடையாது. இது நம்ம ரவுண்டாக தான் எடுத்துருக்கோம். பட் இது உண்மையான ரொட்டேஷன் டைம் எவ்வளோனா 23 hours 56 minutes and 4.9 seconds. ஓகேவா? ஓகே, the time taken by the earth complete one rotation is called, இது இந்த ஒரு ரொட்டேஷன் தான் வந்து நம்ம டேன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நைட் அண்ட் டேவை காஸ் பண்ணுறது. எர்த் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி half of the illuminated by sun at the time, other half remains dark. ஸோ சன்னால் வந்து படுற வெளிச்சம் வந்துட்டு இது சுற்றுறதுனால தான் ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு வெளிச்சமாகவும் இருக்குது. இதனால தான் வந்து டேவும் நைட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கீழே பாருங்கள்,
The line which divides the surface of the earth into the lightened half and dark half of the half is called terminator line. So இந்த டார்க்கையும் லைட்டையும் வந்து பிரிக்கிற ஒரு லைன் தான் டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதி ஆஃப் ஆகும், ஒரு பகுதி ஒன் ஆஃப் பகுதி வந்து லைட்டாகவும் ஒரு ஹாஃப் பகுதி வந்து டார்க்காகவும் இருக்குது. அதை பிரிக்கிற லைன் தான் வந்து டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிவால்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது ரொட்டேஷன் தான் தன்னைத்தானே சுற்றிக்கிறது. ரிவால்யூஷன் தான் சுற்றி வருது. ஓகே, revolution வந்து it is a movement of earth and around the sun on its elliptical path. The earth takes 365 and 1/4 days for it to complete one revolution. ஓகே, இது வந்து 365 by 1/4 days வந்துட்டு ஆகுது ஒரு ரிவால்யூஷனுக்கு. It revolves the sun at the speed of 30 km/s. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வந்து ஏர்த் வந்து சன்னை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் த கன்வீனியன்ஸ் வி டேக் இட் அஸ் 365 டேஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரிமைனிங் 4 டேஸ் தான் நம்ம லீப் இயராக ஆட் பண்ணிக்கிறோம். அதான் வந்து 4 years ஒன்ஸ் ஃபெப்ரவரியில் வருது. அடுத்தது இது பாருங்கள், இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் he is inclined towards the sun for 6 months from the 21st March to 23rd September, while the southern hemisphere is tidal away from the sun. ஸோ இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எப்போனா 21st மார்ச்சில் அப்போ இருந்து 23rd டிசம்பர் வரைக்கும் சன்னை வந்து 6 months சன்னை நோக்கி வந்து சுற்றி வருது. இப்போ சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து என்ன ஆகும்னா சன்னை விட அவை தூரமாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வருது. அதே மாதிரி செப்டம்பர் 23rdலேருந்து மார்ச் 21st வரும்போது சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னுக்கு இன்க்ளைன் டுவர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், அண்ட் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு சன்னை விட தூரமாக தள்ளி இருக்கும். So the changing position of the Earth or in its orbit during the revolution gives the impression that sun is continuously moving the north and south and of the equator. The equator வந்து எப்போ வந்து சன்னை ஒரே லைனில் பேஸ் பண்ணும் அப்படின்னா 21st மார்ச்சும் அண்ட் 23rd செப்டம்பர் தான். இதுதான் வந்து ஈக்வனாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தெரியுதா? ஓகே, இதை வந்து ஈக்வனாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பாருங்கள் பாக்ஸில் பெரிஹீலியம் அப்படிங்கிறது earth closest position, அபஹீலியம் அப்படிங்கிறது வந்து farthest position of the earth from the sun. அடுத்தது ஓகே, on 21st June the tropic cancer faces the sun. This is known as summer solstice. அதாவது 21 ஜூனில் வந்து ட்ராபிக் கேன்சர் வந்து இந்த சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இது வந்து சம்மர் சால்ஸ்டைட் அப்படிம்பாங்க. அந்த லாங்கஸ்ட் டே, இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டே இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் லாங்கஸ்ட் நைட் இந்த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போனா வந்து லாங்கஸ்ட் நைட்டுனா ஷார்ட்டஸ்ட் டே வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். இதே மாதிரி 22nd டிசம்பர் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேஸஸ் சன். இட் இஸ் கால்ட் அஸ் வின்டர் சால்ஸ்டைட் அப்படிம்பாங்க. இதில் வந்து என்னென்னா லாங்கஸ்ட் டே இந்த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர், அதுமாதிரி லாங்கஸ்ட் நைட் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் நைட்டாகவும் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேவாகவும் இருக்கும். அதுதான் வந்து வின்டர் சால்ஸ்டைட் அப்படிம்பாங்க. இது நான் எப்படி நான் வாட்ச் பண்ணால் சம்மர் சால்ஸ்டைட்டில் எஸ் வருதா, இந்த எஸ்ஸு சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ எஸ்ஸும் ஒன்றும் சேராது, அதனால லாங்கஸ்ட் நைட்டாக இருக்கும் அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்படி நான் வச்சுனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக நான் ஆகுது. அடுத்தது ஸ்பேர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ ஏர்த்தில் இருக்க கோலங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏர்த்தில் வந்து 4 கோலங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோலங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கோலத்தையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வேர்ட் லித்தோஸ்பியர் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் லித்தோஸ். லித்தோஸ்பியர் அப்படின்னு லித்தோஸ் அப்படின்னு கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா ராக்கி, லித்தோஸ்பியர்னா ராக்கி, அது வந்து பாறை கோலம். அது மாதிரி லித்தோஸ்பியர் இஸ் லேண்ட் ஆன் வி live. It is solid outer layer of the earth consisting of rocks and
சாயில்ஸ். இது வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் ஏர்த்தோட அவுட்டர் லேயர். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் ராக்ஸ். ஓகே, அடுத்தது ஹைட்ரோஸ்பியர் பார்க்கலாம். இந்த வேர்டு ஹைட்ரோஸ்பியர் வந்துட்டு க்ரீக் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹைட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஸ்பியர் வந்து என்னென்ன இருக்குன்னா வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஐஸ் கேப்ஸ் ஆர் மவுண்டைன் அண்ட் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் என்ன சொல்லுவாங்க, the word atmo means air in Greek. Atmo is the envelope of the earth that surrounds the earth. Different types of gases make up of atmosphere. That major gases in airல என்னெல்லாம் இருக்கிற மேஜராக நைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜன் 78% இருக்குது அண்ட் ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. அப்புறம் அதர் கேஸஸ்லாம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், ஹைட்ரஜன், ஆர்கான் அண்ட் ஓசன். அதுக்கப்புறம் வந்துச்சு பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்னு நேரோ பெல்ட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது வந்து உயிர்கோளம். இந்த ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் லித்தோஸ்பியரோட நேரோ பெல்ட் தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்வாங்க. இந்த பயோஸ்பியர் வந்துட்டு லைஃப் எக்ஸிஸ்ட் இஸ் நோன் அஸ் பயோஸ்பியர். பயோ மீனா Greek word bio means life. It consists of distinct zones. Each zone has its own climate, planet and animal life. These zones are known as ecosystem அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது புக் பேக் ஒன் மார்க் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் மார்க் என்னென்னா யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் தி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்லா யூனிவர்ஸும் என்ன பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனால தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது வந்து என்னென்னா the light year is unit used to measure the distance between the two celestial bodies. ஸோ என்ன இயர் யூனிட் அப்படின்னா லைட் இயர். டேஸ் இஸ் சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னா சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் என்ன இருக்குது, சன். த வேர்ட் பிளானட் அப்படின்னா வேண்டர், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேண்டர்னா சுற்றி கொண்டே இருக்கிறது. டேஸ் பிளானட் ஹேஸ் மெனி நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னால் ஜூபிட்டருக்கு தான். ஜூபிட்டருக்கு தான் 67 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு த மூன் இஸ் சந்திராயன் 1 2008 கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு த மூன். அடுத்தது என்னென்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். செவன்த் கொஸ்டின் ஒன்று இருக்குது. The earth is inclined by dash degrees, 23.5 degrees. Earth வந்து 23.5 degrees சாஞ்சிருக்கு. The equator faces the sun directly on 21st March and 3rd September. இதுதான் வந்து ஈக்வனாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. At the time of perihelion, the earth is nearest to the sun. Apheliumனா farthest to the sun. The line which divides day and night on the earth's surface is terminator. Choose the best answer. The movement of earth on its axis is called rotation. அதோட ஆக்சிஸ்லேருந்து மூவ்மெண்ட் பண்ணுறது ரொட்டேஷன். The Tropic of Cancer faces the sun directly on Tropic of Capricorn faces the sun directly on December 22nd. இதே மாதிரி கேன்சர் வந்துட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சன்னை எப்போ ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா June 21st. And the galaxy in which our solar system is found is Milky Way. Milky Way galaxy தான் நம்ம இருக்கோம். அடுத்தது the only celestial body where man has successfully landed, மூணில் தான் வந்துட்டு மேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆயிருக்காங்க. Which of the following planets can float on waterனா Saturn தான். Saturn தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இதோட கிராவிடேஷனல் இது வந்து வாட்டரோட கிராவிடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால it can easily float on water அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது circle the odd one out. இதில் வீனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டன். இதில் வந்து ஆர்டர் ஒன்றுனா வீனஸ். பிகாஸ் ஜூபிட்டர், நெப்டியூன் அண்ட் சாட்டன் இதெல்லாமே வந்து அவுட்டர் பிளானட்ஸ். வீனஸ் அப்படிங்கிறது இன்னர் பிளானட்ஸ். சிரஸ், ஆண்ட்ரோமேடா, மில்கி வே அண்ட் மேக்லனி கிளவுட்ஸ். இதில் ஆர்டர் வந்து சீரியஸ். பிகாஸ் சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு டாக் பிளானட்ஸ். ஆண்ட்ரோமேடா, மில்கி வே அண்ட் மேக்லனி கிளவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேலக்சியில் இருக்க இது சிஸ்டம். அடுத்தது Pluto, Eris, Ceres and Io. Pluto, Eris, Ceres and Io. இதில் ஆர்டர் வந்துச்சு என்னன்னா Io. பிகாஸ் Pluto, Eris, Ceres எல்லாமே டாக் பிளானட்ஸ். Io அப்படிங்கிறது வந்துட்டு ஜூபிட்டரோட ஒரு சேட்டலைட். காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ் அண்ட் டாக் பிளானட்ஸ். இதில் வந்துட்டு ஆர்டர் வந்து மீட்டராய்ட்ஸ். பிகாஸ் காமெட், ஆஸ்ட்ராய்ட் அண்ட் டாக் பிளானட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளானட்ஸ். மீட்டராய்டு வந்து ஒரு சின்ன விண்கற்கள். ஓகே, ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளைன், ஸ்பேஸ் ஷட்டில். இதில் வந்து ஆர்டர் வந்து ஏரோப்ளைன். பிகாஸ் ரோவர், ஆர்பிட்டர், ஸ்பேஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு விண்ணில் இருக்கிறது. ஏரோப்ளைன் அப்படிங்கிறது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னா என்னென்னா Venus, and ringed planet Saturn, red planet Mars, somersaulting planet Uranus,
coldest planet is Neptune. அடுத்தது consider the following statements. இதில் ட்ரூ எது ஃபால்ஸ் இதுன்னு. வீனஸ் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் டு வெஸ்ட் கரெக்ட். ஏன்னா இதுதான் வந்துட்டு யூரேனஸும் வீனஸும் தான் வந்துட்டு என்னன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகுது கிளாக் வைஸில். த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேசஸ் த சன் ஆன் ஜூன் 21 ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. டிசம்பர் 22 ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஜூன் 21 ட்ராபிக் ஆஃப் கேன்சர். மார்ஸ் ஹேஸ் ரிங்ஸ் அரௌண்டட். மார்ஸ்க்கு வந்து ரிங் கிடையாது, சாட்டர்ன் தான் ரிங் இருக்குது. And consider the following statement. Second statement 1, earth is called a watery planet. correct தான். ஏன்னா அதனால தான் blue planet அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The rotation of earth causes season. கிடையாது. Revolution of earth only causes season. Rotation of earth causes day and night. So first one is true and second one is wrong. அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு இந்த நேம் ஆஃப் த ஃபாலோயிங் கிளஸ்டர் ஸ்டார்ஸ் நியரஸ்ட் கேலக்ஸி சோலார் சிஸ்டம், பிரைட்டஸ்ட் பிளானட், லிவிங் ஸ்பியர், தி இயர் விச் ஹாஸ் 366 days அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த லெசன் முடிஞ்சுது. அடுத்தது ஜியோகிராஃபியில் செகண்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.